ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா மில் மேக்கர் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி நான். அதனால் மில் மேக்கர் எடுத்துருக்க பாருங்கள். சோயா சங்க் 2 கப் எடுத்துருக்கேங்க. இதில் 1 கப் இருக்குது, 1 கப் இங்கே இருக்குது. இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா 150 கிராம் இல்லைன்னா 160 கிராம் வருங்க. உங்களுக்கு இந்த 10 ரூபாய் பேக்கெட் பாருங்கள், 80 கிராம் கிடைக்கும். அந்த மாதிரி 2 வாங்கிக்கோங்க. இல்லைன்னா 200 கிராம் பேக்கெட் கூட வருது, அது கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம். தண்ணி நான் கொதிக்க வச்சிட்டேன். இப்போ நம்ம சோயா சங்கை இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். இந்த உப்பு எதனால போனால் அப்போ தான் கொஞ்சமாவது உப்பு அது உள்ள வரலும் இறங்குங்க. நம்ம பண்ண போது ஃப்ரை கிரேவியாக இருந்தால் இப்போ நம்ம போட தேவையில்ல. அதனால் இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரம் வச்சுருவோம். இப்போ மசாலாலாம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சுடுதண்ணியிலேருந்து எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், போட்டுட்டு பச்சை தண்ணியிலேருந்து நம்ம புழிஞ்சி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணியில் போட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மில் மேக்கருக்கு வேண்டிய மசாலாலாம் போட்டு பரட்டிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடிங்க, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 2 சோள மாவு, சரிங்களா? இது அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காது எது வேணாலும் போட்டுக்கோங்க. அது இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்ல ஒரு பெரிய லெமன் இந்த மாதிரி எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விடலாம். தண்ணி 1/4 கப்பு தாங்க. இதுதான் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஒரு 1/4 கப்புக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மில் மேக்கரை இதில் போட்டுடலாம். இப்போ கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதில் நம்ம 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு மிளகு பொடி போடணுங்க. அதை நான் பாருங்கள் மறந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா டப்பாங்களாம் ஒரு குட்டி ஸ்பூன் இருக்குங்க, அந்த ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க.
இல்லைன்னா அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் உப்பு இருக்குதான்னு இதில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் செக் பண்ணல. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிரும். இப்போ எண்ணெய் கடாயை எடுத்து போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. எண்ணெய் கடாய் வச்சுட்டேன். இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்குறேங்க, டொமேட்டோ சாஸ். இது ஹாட் அண்ட் ஸ்வீட் அப்படி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுவும் சேர்த்து நீங்கள் முதல்லையே பரட்டி வைக்கணுங்க. இது விட்டு போச்சு, அதனால நான் இப்போ சேர்க்குறேன். சரிங்களா? கையிலேயே பரட்டிடலாம். எண்ணெய் சூடாகிடுதுங்க, போட்டுக்கலாம். ஒன்றுன்னா போடுங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து இதை நம்ம பரட்டி விடலாங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பார்க்கலாங்க. இப்போ பரட்டிடலாங்க. அவ்வளோதான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா கோல்டன் கலராக வருது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதுதாங்க. ரெடி ஆகிடுதுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். உங்கள்கிட்ட கிச்சன் டவல் இருந்தால் அது போட்டுக்கோங்க, ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணுறது. இல்லைன்னா ஒரு வடிகட்டியில் வச்சுக்கோங்க, எண்ணெய் வடிச்சிடும். அவ்வளோ எண்ணெய் இழுக்காதது, இருந்தாலும் சொல்கிறாங்க. இன்னொரு இடு போட்டு காட்டுறேன். அப்புறமா எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கம்மன் வாசனையாக இருக்குது. ஒன்றா போட்டுக்கோங்க, மொத்தமாக போடாதீங்க. கை பத்திரம் போடும்போது தூக்கலை மெல்லமாக போடுங்க. ரொம்பவும் ஸ்பீடாக போட்டிங்கன்னா நம்ம மேலே ஆயில் அடிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன கவனமாக பார்த்துக்கணும், சின்ன டிப்ஸ் எல்லாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொட்டேட்டோ சில்லி சிக்கன் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு சாஸ் போட்டு பரட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இது லாஸ்ட் பேட்ச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சில்லி பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரையாக நீங்கள் வச்சு சாப்பிட்னா எப்படியே கூட வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம இதை ஒரு சாஸ் ஊற்றி பரட்டி எடுக்கலாம். சில்லி பொட்டேட்டோ, சில்லி சிக்கன் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதை நான் எடுத்துகிட்டு அது மாதிரி பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சில்லி சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த எண்ணெய் பொரிச்சோம் அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இந்த பொரிச்ச எண்ணெயிலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். போதும். இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க.
ஒரு துண்டு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஹாட் அண்ட் ஸ்வீட்டு. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க விடுறேன், பாருங்கள், கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 1/4 கப்பு தண்ணி விடலாம், அதுக்கு மேலே விடக்கூடாது. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி இதில் விட்டுடலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதை கரைக்கணும் இல்லைங்களா, அதனால். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சுக்கோங்க. ஊற்றும்போது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை சோயா சாஸ் போட்டு பரட்டிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு அரை முடி ஒரு லெமன் எடுத்து பாதி பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா சில்லி ரெடி. சோயா ஃப்ரை அண்ட் சோயா சில்லி. நீங்கள் ஃப்ரையாக வேணால் ஃப்ரையாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில்லி வேணால் இந்த மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் அதோட ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதும் எடுத்து வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சௌமீன் இந்த மாதிரி வெரைட்டி எதுனா பாஸ்தாலாம் பண்ணிங்கன்னா அது கூட இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க. நம்ம சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை அண்ட் சில்லி ரெடி ஆகிடுதுங்க. சோயா ஃப்ரை அண்ட் சோயா சில்லி ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சௌமீன் பாஸ்தா கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட சாய் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.